Gospel according to St. John chapter 20. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் verses from 1 until verse number 9. யோவான் 20வது அதிகாரம் 1லிருந்து 9வது வசனங்கள் வரை வாசிக்க கேளுங்கள். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்துக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். They still did not understand from scripture that Jesus had to rise from the dead. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். I want to tell you this morning, the foundation of Christian faith is on the resurrection of Jesus Christ. நான் இந்த காலை வேளையிலே சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை வைத்துத்தான் இருக்கிறது. If you look at the history of humanity, a lot of good people died for the sake of humanity for a long time. அநேக காலங்களாக நாம் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது மனுஷனுக்காக அநேக மனுஷர்கள் மரித்திருக்கிறார்கள். But what is special about Jesus Christ? ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான விசேஷம் என்ன? Not only died, but the Bible says he rose again from the grave. வேதம் சொல்லுகிறது அவர் மரிக்க மாத்திரம் இல்லை, ஆனால் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தார். The only open tomb that would ever be in the history of humanity, now and for all eternity, it is the tomb of Jesus Christ. மனுஷனுடைய சரித்திரத்திலேயே திறக்கப்பட்ட கல்லறை ஒன்று இருக்க முடியும் என்றால், இனியும் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையே. The Bible says about the disciples here, வேதம் இங்கே சீஷர்களை குறித்து இப்படியாக சொல்லுகிறது, they did not understand from the scriptures that Jesus had to rise from the dead. மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். They did not understand the scriptures. அவர்கள் வேத வாக்கியங்களை அறியாதிருந்தார்கள். The Bible talks about Peter and John. When they were told Jesus is risen, they were rushing to the tomb. பேதுருவும் யோவானும் இயேசு உயிரோடு எழுந்ததை கேள்விப்பட்ட பொழுது அந்த கல்லறையின் இடத்திற்கு துரிதமாக ஓடினார்கள். This is something I don't really understand. இதை நான் அறிய முடியவில்லை. Very funny thing. மிக விசித்திரமான ஒரு காரியம். What was the news given to Peter and John? பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? He is not here. அவர் இங்கே இல்லை. But they were running to the empty tomb. ஆனால் காலியான கல்லறையின் இடத்திற்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். That's what a lot of people even do today. I'm not talking about unbelievers, I'm talking about the disciples. நான் இந்த நாட்களில் அவிசுவாசிகளை குறித்து நான் பேசவில்லை. சீஷர்களாய் இருக்கிற விசுவாசிகள் கூட இந்த நாட்களில் இப்படி செய்கிறார்கள். Disciples like you and me, often we don't understand the scriptures and we are running to the empty tomb in our lives. விசுவாசிகளாகிய சீஷர்களாகிய நாம் சத்தியத்தை அறியாதபடிக்கு
காலியான கல்லறையின் இடத்திற்கு ஓடுகிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். What is this empty tomb that I'm talking about this morning? இந்த காலை வேளையிலும் நான் பேசுகிற இந்த காலியான கல்லறை என்பது என்ன? I'm talking about the empty tomb. நான் காலியான கல்லறை குறித்து பேசுகிறேன். Many believers and disciples, they are running towards the empty tomb in their lives. அநேக விசுவாசிகள் சீஷர்கள் அவர்கள் காலியான கல்லறைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Tomb is not a place for the living, tomb is a place for the dead people. கல்லறை என்பது ஜீவனுள்ளவர்களுக்கு உரிய இடம் அல்ல, அது செத்தவர்களுக்குரிய இடம். Tomb is a place where you cannot have any relationship with the living. உயிரோடு இருக்கிறவர்களோடு எந்த உறவுமே வைத்துக் கொள்ள முடியாத ஒரு இடம் என்றால் அது கல்லறையே. Tomb is a place for the rituals and not for the relationship. இந்த கல்லறை என்பது சடங்காச்சாரங்களுக்கு உரிய இடமே ஒழிய ஆராதனைக்கு உரிய உறவுக்குரிய இடம் அல்ல. And I want to tell you on this resurrection day, this empty tomb, I want to tell you, this symbolizes for me the empty religion in which many of us we are part of. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே காலியான இந்த கல்லறையானது எனக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால் சடங்காச்சாரமான மரித்த ஒரு மதத்தை பின்பற்றுகிற காரியத்தை சொல்லுகிறது. You understand that? அதை புரிந்து கொண்டீர்களா? Hello? Yes. Empty tomb is a religion without God. காலியான கல்லறை என்பது கர்த்தர் இல்லாத ஒரு மதம் சம்பந்தப்பட்ட காரியமே. And many of us, we don't really understand the scriptures enough to know the Jesus that Bible is talking about. அநேகர் வேத வாக்கியங்களை அறியாதிருக்கிறபடியினாலே வேதத்தின் அடிப்படையிலான இயேசுவையும் அறியாதிருக்கிறார்கள். What about Peter here? பேதுருவை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, he went and saw, அவன் எதை போய் பார்த்தானாம், but he could not understand anything. பார்த்ததையும் அவன் புரியாதவனாய் இருந்தானாம். And also, I want you to turn to the Gospel according to St. Luke. We will also look into that passage. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்க போகிறோம். Verse 12. 24வது அதிகாரத்திலே 12வது வசனம். My Bible says, Peter, however, got up and ran to the tomb. Bending over, he saw the strips of linen lying by themselves, and he went away, wondering to himself what had happened. லூக்கா 24:12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். The English Bible says so clearly, he was wondering to himself what had happened. ஆங்கில வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னில் தானே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். Come on, listen to me. I want to bring out some deep revelations from the scripture. இந்த வேத வாக்கியங்களிலிருந்து ஆழமான சில வெளிப்பாடுகளை நான் சொல்லப் போகிறேன், கவனியுங்கள். Who is this Peter? இந்த பேதுரு யார்? Peter is something like the chief of all the apostles. பேதுரு என்பவன் மற்ற அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் விசேஷமான ஒரு அப்போஸ்தலன். In the Gospel according to St. Matthew chapter 16, மத்தேயு 16வது அதிகாரத்திலே, you don't need to turn, just listen to me, that's enough. என்னை கவனியுங்கள் போதும். When Jesus for everybody, பேதுரு தான் மற்ற சீஷர்களுக்காக பேசினவன். and he said, we know that you are Christ, the Son of the living God. நீரே கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். So Jesus looked at Peter and said, Peter, the flesh and blood did not reveal this to you, but it has been revealed to you by my heavenly Father. இயேசு கிறிஸ்து உடனே பேதுருவை பார்த்து சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Peter, you are rock, and upon this rock I'm going to build my church, and the gates of hell shall not prevail over it. இயேசு சொன்ன அடுத்த காரியம், பேதுருவே நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை.
But soon after that, when you go back and read from verse 21, not now, the Bible says, from that time on, Jesus began to explain to his disciples that he must go to Jerusalem and suffer many things at the hands of the elders, chief priests, and the teachers of the law, and that he must be killed, and on the third day be raised to life. அதற்கு பிறகு மத்தேயு 16:21 நீங்கள் வீட்டிலே போய் வாசித்தால் தெரியும். அவர் எருசலேமுக்கு சென்று பல பாடுகள் பட்டு மூப்பராலும் வேதபாரகராலும் ஜனத்தினாலும் கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று பேசினார். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Jesus did a lot of miracles. ஆண்டவர் இயேசு अनेक அற்புதங்களை செய்தார். He gave sight to the blind people. குருடருக்கு பார்வை அளித்தார். He raised the dead Lazarus. அவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். He took just 5 loaves and 2 fish and fed the entire multitude. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து அநேகரை போஷித்தார். He just calmed the raging sea. அலைகடலை அவர் அமைதியாக்கினார். He did countless miracles. அநேக எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்களை அவர் செய்தார். But I want you to know, it is easy for us to remember the miracles of God. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். Because it's a miracle. ஏனென்றால் அது அற்புதம். Peter was so excited when he saw Jesus Christ walking on the water. பேதுரு இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியம் கொண்டான். And he said, Lord, give me permission. I too want to walk on the water. தண்ணீரின் மேல் நடக்கும்படி எனக்கு நீர் உத்தரவு அளிக்க வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டவனும் பேதுருதான். So he walked on the water. அவனும் தண்ணீர் மேல் நடந்தான். And on the Mount of Transfiguration, he was one among the 3 who beheld the glory of Jesus Christ. Along with Jesus, he saw another 2 saints, Moses and who's the other one? Elijah. பாருங்கள், மறுரூப மலையிலே இந்த பேதுரு தான் மற்ற சீஷர்களோடு இருந்து இயேசுவுடைய மகிமையை தரிசித்தவன். இயேசுவோடு கூட மோசேவும் எலியாவும் பேசும்படியான காரியத்தையும் தரிசித்தவன். Carefully follow what I'm saying. நான் சொல்லுகிறதை கவனமாக பின்பற்றுங்கள். Today many of us, we are more like Peter. இன்று அநேகர் நாம் பேதுருவை போல் தான் இருக்கிறோம். We are excited about some spiritual experience. சில ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். We see the glory of God. ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறோம். And we want to walk on water. தண்ணீரின் மேல் நடக்க விரும்புகிறோம். We can remember all them countless miracles that Jesus done for us. நமக்கு இயேசு செய்த அநேக எண்ணிக்கையடங்காத அற்புதங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். But the failure in the life of Peter came because he could not remember God's word. பேதுருவின் வாழ்க்கையில் வந்த தோல்விக்கு காரணம் அவன் வேத வாக்கியங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவனாய் இருந்தான். You understand that? Many of us, we have the same problem. அநேகருக்கு இதே பிரச்சனை தான். We can remember miracles, but we don't remember God's word. அற்புதங்களை நினைவில் வைத்துக் கொள்கிறோம், ஆனால் வசனம் நினைவில் இருப்பது இல்லை. Not only he did miracles, but he took a lot of time to be with the disciples to teach them that he would be killed, but on the third day he will be raised again. அற்புதங்களை மாத்திரம் இயேசு செய்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் அநேக சமயங்களை தன்னுடைய சீஷர்களோடு தனிப்பட்ட நிலைமையில் எடுத்து தான் கொல்லப்பட வேண்டும் என்பதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது என்பதையும் பேசிக் கொண்டிருந்தவர். Peter, what happened to you? பேதுருவே, உனக்கு என்ன சம்பவித்தது? Why you could not remember what Jesus spoke into your life? இயேசு உன் வாழ்க்கையிலே பேசினதை ஏன் உன்னால் நினைவில் வைத்திருக்க முடியவில்லை? Why did you forget the scriptures? ஏன் வேத வாக்கியங்களை மறந்து போனாய்? My dear friend, like Peter, many of us, we forget the word of God in our life. பேதுருவை போல அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வாக்கியங்களை மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். When you forget God's word, நாம் தேவனுடைய வார்த்தையை மறக்கும் பொழுது, listen, this is what will happen. கவனித்து கேளுங்கள், இதுதான் நடக்கும். You'll be running to the empty tomb without revelation in your life. வெளிப்பாடே இல்லாமல் காலியான கல்லறைக்கு நேராக ஓடுகிற மக்களாய் இருப்போம். You are running, but you do not know why you are running. ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஏன் ஓடுகிறோம் என்றே தெரியாது. You are looking for the living Savior among the dead people. மரித்தவர்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிற இரட்சகரை பார்த்து கொண்டிருப்போம். Did Jesus ever say to his disciples, as soon as I was killed, make sure all of you come to my tomb to meet me there?
இயேசு என்றாவது தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொன்னாரா, நான் கொலை செய்யப்பட்ட பிறகு கல்லறையினிடத்திற்கு வந்து என்னை சந்தியுங்கள் என்று? He never told anything like that to his disciples. இதை போன்ற காரியத்தை அவர் சீஷர்களிடத்தில் சொல்லவே இல்லை. But he said one thing time and again. ஆனால் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப அவர் சொன்னார். It took a lot of time to teach them over a period of time that he will be killed, but on the third day he will be raised to life. தாம் கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறதை அநேக காலகட்டத்திலே திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொடுத்தார். I want to tell you, sometimes the devil would like to steal the word of God from your heart, from your mind, in the time of your pain and suffering. நம்முடைய வேதனை நேரத்திலும் உபத்திரவ நேரத்திலும் பிசாசானவன் சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் விதைக்கப்பட்டதான வசனத்தை பறித்துக் கொள்ளுகிறான். Disciples were going through a time of pain and suffering because of Jesus and his arrest. இயேசுவாலும் இயேசுவுக்கு வந்த இந்த நிந்தனையினாலும் சீஷர்கள் வலியையும் உபத்திரவத்தையும் கடந்து கொண்டிருந்தார்கள். You understand what I'm saying? But during the time they forgot the scripture. ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் வேத வாக்கியங்களை மறந்திருந்தார்கள். I want to give a key to your secret successful living. உங்களுடைய ரகசிய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நான் ஒரு திறவுகோலை கொடுக்கிறேன். In the time of pain and suffering, வேதனையின் உபத்திரவத்தின் நேரத்திலே make sure you remember the word of God and his promises. ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நினைவுபடுத்தும்படி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். In Matthew the Bible says, மத்தேயுவிலே வேதம் சொல்லுகிறது, when the ladies went to the tomb, ஸ்திரீகள் கல்லறையினிடத்திற்கு சென்ற பொழுது, the word of the Lord says the angels of God, they told them, he is not here, he is risen, just as he said. தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக தோன்றி சொன்ன காரியம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொன்னார்கள். Hallelujah. He is not here, he is risen, just as he said. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். Just as he said. அவர் சொன்னபடியே. Open your mouth and say, just as he said. வாய்களை திறந்து சொல்லுங்கள், அவர் சொன்னபடியே. One more time, just as he said. மறுபடியும் சொல்லுங்கள், அவர் சொன்னபடியே. I'm really excited when I bring this message this morning. இந்த செய்தி உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் மிகவும் பிரமிப்படைகிறேன். What did he say? என்ன சொன்னார்? What did my Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Oh Peter, you can think and remember a lot of miracles that he did in your life. பேதுருவே, அநேக அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ததை நீ நினைவு வைத்திருக்கிறாய். Oh, you can remember very well how you could walk on the water. தண்ணீர் மேல் நடந்ததை நீ ஞாபகம் Oh, வைத்திருக்கிறாய். you can very well remember how you fed the multitude with 5 loaves and 2 fish. 5 அப்பங்களை 2 மீன்களை வைத்து எப்படி திரளான ஜனங்களை போஷித்தார் என்பதை நினைவு வைத்திருக்கிறாய். Peter, the problem with you is பேதுருவே, உனக்கு இருக்கிற பிரச்சனை, you are only excited about miracles and blessings, அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்து நீ பிரமித்துக் கொண்டிருக்கிறாய். but you fail to remember the word of God and his promises. ஆண்டவருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தங்களையும் நீ என்ன செய்யவில்லை? ஞாபகத்தில் வைக்க முயற்சிக்கவில்லை. On the third day, மூன்றாம் நாளிலே Jesus spoke out of his own mouth ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த வாயிலிருந்து பேசினார். to all the 12 disciples, personally said, I'll be raised again on the third day. மூன்றாம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று தன்னுடைய சொந்த சீஷர்களிடத்தில் Yes, பேசினார். I will be killed. கொலை செய்யப்படுவது உண்மைதான். Yes, they will do all kinds of intimidation to me till I give up my ghost on the cross. என்னுடைய ஆவியை சிலுவையிலே நான் ஒப்புக் கொடுக்கும் வரைக்கும் என்னை நிந்தனைக்குள்ளாக்க போகிறார்கள், உண்மைதான். They will make me suffer till I die. நான் மரிக்கும் வரைக்கும் என்னை உபத்திரவப்படுத்த போகிறார்கள், உண்மைதான். And I will die. நான் மரிக்கவும் போவது உண்மைதான். I will die. நான் மரிப்பேன். And I'll be buried. நான் அடக்கமும் பண்ணப்படுவேன். But ஆனால் on the third day, மூன்றாம் நாள், hallelujah, but on the third day, ஆனால் அந்த மூன்றாம் நாள், oh my disciples, but on the third day, என்னுடைய சீஷர்களே, அந்த மூன்றாம் நாள் you may go through pain and misery. நீங்கள் வேதனையும் நெருக்கத்தையும் கடந்து போகலாம். Your heart may be filled with grief. உடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கலாம். But if you understand my revelation, என்னுடைய வெளிப்பாட்டை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள if you கூடுமானால், understand my scripture, என்னுடைய வேத வாக்கியத்தை புரிந்து கொள்ள கூடுமானால், oh, you would have waited for the third day. நீங்கள் மூன்றாம் நாளுக்காக காத்திருந்திருப்பீர்கள்.
On that Sunday morning, we all would have got excited. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். Oh, third day has come. மூன்றாம் நாள் வந்து விட்டது. He will be raised back from dead. மரித்தோரிலிருந்து மறுபடியும் உயிரோட எழுந்திருப்பா. But alas, Peter, ஆனால் பேதுருவே, devil stole the word of God out of your heart. உன்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவன் திருடி விட்டானே. Look at me, everybody. எல்லாரும் என்னை பாருங்கள். Even those who are watching us through television, listen. தொலைக்காட்சியிலே எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களை Out in the Shamiana and also in the small sanctuary. வெளியிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள், சிறிய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் கவனியுங்கள். The reason for our failure in our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறதான தோல்விக்கு காரணம், we listen but we don't remember. நாம் கவனிக்கிறோம் ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்வது இல்லை. We listen, நாம் கவனிக்கிறோம், we don't remember. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்வது இல்லை. Anything you don't remember from God's word, I want to tell you, the devil is going to destroy you because you are ignorant about God's word. நாம் தேவனுடைய வார்த்தையை மறந்து போகும் பட்சத்திலே, அறியாதிருக்கும் பட்சத்திலே பிசாசானவன் அழித்து விடுகிறவனாய் இருக்கிறான். Not even one disciple remembered this. ஒரு சீஷன் கூட இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள. All were busy running to the tomb. எல்லாரும் கல்லறைக்கு ஓடுவதிலேயே துரிதமாய் இருந்தார்கள். What are you running, my brother? சகோதரனே, எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? I know that you are a disciple. எனக்கு தெரியும் நீங்கள் சீஷன். I know you are born again. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர் தான். You are spirit filled. ஆவியில் நிரப்பப்பட்டவர். You are speaking tongues. அந்நிய பாஷை பேசுகிறவர். You come to church for many years. அநேக வருடங்கள் சபைக்கு வருகிற நபர் But you do not know the Bible. ஆனால் வேதம் தெரியவில்லை. You do not know the Bible. வேதம் தெரியவில்லை. Now you can remember the Bible. வேதத்தை நினைவிலும் வைத்துக் கொள்ள முடியும். Just like Peter. பேதுருவை போலவே. You are excited about miracles. அற்புதங்களை கண்டு பிரமிக்கிற நபர். You can remember blessings. ஆசீர்வாதங்களை நினைக்கிறவர். Often you look for some glorious spiritual experience. எப்பொழுதுமே மிக மகிமையான ஒரு அனுபவத்திற்கு எதிர்பார்க்கிற நபர்தான். But ஆனால் you can't remember the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. Hallelujah. Who can kill Jesus? யார் இயேசுவை கொலை செய்ய முடியும்? Can anybody kill Jesus? யாராவது இயேசுவை கொல்ல முடியுமா? He is the author of lie. அவரே ஜீவாதிபதி. I want you to know this morning. இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We all somehow think Jesus somehow a poor man, they caught him, they killed him, they crucified him, they buried him. No. சிலர் நினைக்கிறார்கள் இயேசு பாவம், அவரை பிடித்தார்கள், அவரை கொலை செய்தார்கள், அடக்கம் பண்ணிவிட்டார்கள் என்று. But let me tell you, நான் சொல்லுகிறேன், you don't need to turn your Bible. வேதத்தை திருப்ப வேண்டாம். You listen to me. கவனியுங்கள். Jesus spoke about his life. அவருடைய வாழ்க்கையை இயேசுவே பேசினார். John chapter 10 verse 17 and 18. யோவான் 10:17-18. You listen to me, don't read your Bible now. Listen to me. இப்பொழுது வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டாம். This is the time to listen. இப்பொழுது கவனிக்க வேண்டும். Are you listening? கவனிக்கிறீர்களா? Can go home and read it. வீட்டிற்கு போய் அதை நீங்கள் படிக்கலாம். Let me read in English. The reason my Father loves me is that I lay down my life only to take it up again. No one takes it from me. I lay it down of my own accord. Listen, I have authority to lay it down and authority to take it up again. Hallelujah. This command I received from my Father. யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். Come on, put your hands together. கரங்களை தட்டி கர்த்தருக்கு Hallelujah. Hallelujah. I don't see my Jesus Christ as a victim on the cross. ஏதோ சிலுவையிலே பலி கொடுக்கப்பட்டவரை நான் பார்க்கவில்லை. Baligada. You understand what I'm saying? He's not a victim on the cross. ஏதோ சிலுவையிலே பலி கொடுக்கப்பட்டவரை நான் பார்க்கவில்லை. My Bible says, I laid down my life with authority. அதிகாரத்தோடு என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்றார். Hallelujah. He exercised authority when he laid down his life. அவருடைய ஜீவனை அவர் கொடுத்த பொழுது அவருடைய அதிகாரத்தோடு அவர்
அவர் கொடுத்தார். Hallelujah. The same authority used when he rose from the grave. கல்லறையிலிருந்து எழுந்த பொழுதும் அதே அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். The one thing I see is the authority. ஒரே ஒரு காரியத்தை தான் நான் பார்க்கிறேன், அதிகாரம். Hallelujah. Amen. He laid down his life with a tremendous authority from heaven. பரலோகத்தின் மிக பெரிய அதிகாரத்தோடு தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்புக் கொடுத்தார். Let me say this. இதை நான் சொல்லட்டும். Everyone who lives for God யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறார்களோ can never be victimized by anybody. யாராலும் அவர்கள் பலிகடாகள் ஆக முடியாது. They are never under the authority of the world. இந்த உலகத்தின் அதிகாரத்துக்குள் இருக்கவும் முடியாது. Pilate might have thought Jesus is under my authority. பிலாத்து நினைத்திருக்கலாம், இயேசு என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர். He is the victim of my judgment, my rules and regulations. என்னுடைய நியாய தீர்ப்புக்கும் கோட்பாடுகளுக்கும் கட்டளைகளுக்கும் உரிய பலிகடா என்று நினைத்திருப்பார். He never understood this. ஆனால் இது ஒன்றை அவர் அறியவே இல்லை. Jesus was always under the authority of the Father. பிதாவின் அதிகாரத்திலேயே இருந்தவர் இயேசு. Both to lay down his life and to take it up again. தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் திரும்ப எடுத்துக்கொள்ளவும் ஒப்புக் கொடுத்தவர். Hallelujah. That's why he said, on the third day I will rise up. அதனால் தான் சொன்னார், மூன்றாம் நாளில் என் உயிரோடு எழுந்திருப்பேன். We sang the song just now, just as he said. அவர் சொன்னபடியே. Hallelujah. My God always tells and then he does. நம்முடைய தேவன் எப்பொழுதும் சொல்லித்தான் செய்பவர். Hallelujah. On that Sunday morning, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே the angel of the Lord came down and rolled the stone away. தேவ தூதனானவன் இறங்கி வந்து அந்த கல்லறையை மூடி இருந்த கல்லை தள்ளிவிட்டான். Hallelujah. Back to John chapter 20. யோவான் 20க்கு திரும்ப வரலாம். Verse 6 and 7. வசனங்கள் 6, 7 நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். Listen carefully. In the English Bible it's very amazing. ஆங்கில வேதத்திலே மிகவும் பிரமிப்பானதான வசனங்கள். When Peter went inside the tomb, பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்த போது he saw the burial cloth folded up by itself. சீலைகள் தானாகவே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். Folded by itself. தானாகவே சுருட்டி வைத்திருக்க கண்டான். Listen to me. என்னை கவனியுங்கள். When I was reading the scripture, I got stuck at that word. நான் வேதத்தை படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த இடத்திலே நான் மாட்டிக்கொண்டேன். How could be possible in the tomb the burial cloth it is folded up by itself? எப்படி கல்லறைக்குள்ளாக இந்த சீலைகள் தானாகவே சுருட்டி வைக்கப்பட முடியும்? Hallelujah. When no one was around on that particular Sunday morning, யாரும் இல்லாத அந்த முக்கிய காலையிலே ஞாயிற்றுக்கிழமை inside the tomb something was happening. உள்ளே கல்லறைக்குள்ளே ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டிருந்தது. Right up early in the morning. அதிகாலமே Oh, my Father sent the Holy Spirit. பிதாவானவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி inside the tomb. உள்ளே கல்லறையிலே The supernatural power of the Holy Spirit moved into the body of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக சாதாரணமான பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து சென்றது. When the resurrection power moved into his body, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் கடந்து போன போது I want to tell you all the burial cloth that was wrapped around the body of Jesus Christ and upon his face just came off all by itself. அவருடைய சரீரத்தை மூடி இருந்த சீலையும் அவருடைய தலையை மூடி இருந்த சீலையும் தானாகவே வெளியே கழண்டு வந்தது. Hallelujah. Resurrection power can break everything that calls around you in terms of death. மரணத்தின் அடையாளமாக நம்மை சுற்றி இருக்கிற சீலைகள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே தனிப்பட்ட நிலைமையிலே பிரிந்து விலக முடியும். Hallelujah. When he raised up Lazarus from the dead, அவர் லாசருவை உயிரோடு எழுப்பித்த பொழுது he called out, Lazarus, come out. லாசருவே வெளியே வா என்று அவர் அழைத்தார். When he came out, அவன் வெளியே வந்தபோது he told the people, மக்களிடத்திலே சொன்ன காரியம், take off all the burial cloth. அந்த சரீரத்தை மூடி இருந்த சீலைகளை அவிழ்த்து விடுங்கள். Hallelujah.
But this is how I imagine when Jesus rose from the grave. நான் இப்படித்தான் கற்பனை செய்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்திருந்தபோது By the power of his resurrection, the burial cloth just came up all by itself. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இந்த சீலைகள் தானாகவே கடன்று விழுந்தது. Jesus got up inside the tomb that particular Sunday morning and lifted his hands and began to worship and praise God. அந்த காலையிலே அதிகாலையிலே கல்லறைக்குள் அவர் எழுந்து நின்ற பொழுது தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிதாவை தொழுதிருக்க கூடும். Then he looked at the burial cloth. அதுக்கு பிறகு அந்த சீலைகளை எடுத்தார். He is a man of order. அவர் எப்பொழுதுமே ஒழுங்கின் தேவன். He is a man of discipline. அவர் மிகவும் ஒழுக்கத்தின் தேவன். He took that burial cloth. அந்த சீலைகளை அவர் கரங்களில் எடுத்தார். Began to neatly fold it up. மிக அழகாக நேர்த்தியாக சுருட்டி வைக்க ஆரம்பித்தார். Jesus folded it up. இயேசு அதை சுருட்டி வைத்தார். And left it in the tomb for the people to see. கல்லறையிலே மக்கள் வந்து காணும்படியாக அதை விட்டு வைத்தார். This cloth is meant for dead people. இந்த சீலையானது செத்தவர்களுக்கு உரியது. I've risen again. நான் மறுபடியும் எழுந்திருக்கிறேன். I am the life. நானே ஜீவன். I am the source of life. நானே ஜீவனுக்கு அதிகாரி. I don't need this burial cloth. இந்த சீலை செத்தவர்களுக்கு உரியது, எனக்கு அவசியமில்லை. And he left it in the tomb itself. கல்லறைக்குள்ளேயே விட்டு விட்டார். I was wondering why Jesus would do that. ஏன் இயேசு இதை செய்திருக்க வேண்டும்? Because the Roman government was saying, ஏன் தெரியுமா இந்த ரோம அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தது, when they came to know Jesus rose from the grave, இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது, they gave some money to the soldiers and said, kindly go and tell everybody his disciples came by night and stole the body. சேவகர்களுக்கு பணம் கொடுத்து ஜனங்களுக்குள்ளே இதை போய் சொல்லுங்கள், நடுராத்திரியிலே சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள். Nobody steals the dead body and leave behind the burial cloth. நன்றாய் கவனிங்கள், வெறும் செத்த சரீரத்தை திருடி விட்டு சீலையை யாரும் விட்டு போக மாட்டார்கள். It is impossible. அது முடியாத காரியம். Hallelujah. When Jesus rose from the grave, இயேசு கல்லறையிலிருந்து எழுந்த பொழுது, he just took the burial cloth, folded it up and left it as a witness for the Roman government and for the world to see and give praise to God. அடக்கத்துக்குரிய அந்த சீலையை தனியே அவர் சுருட்டி வேண்டுமென்றே கல்லறைக்குள் ஜனங்களும் ரோம அரசும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சாட்சியாக விட்டு வைத்தார். Come on, put your hands together and celebrate. Hallelujah. In the empty tomb they saw only two things. அந்த காலியான கல்லறையிலே இரண்டு காரியங்களை தான் பார்த்தார்கள். The burial cloth and the linen both were kept separately. அடக்கத்திற்கு வைத்திருந்த அந்த சீலைகளை தான் பார்த்தார்கள். And I want to tell you this morning, இதை நான் காலையிலே சொல்லுகிறேன், prophetically I want to say in Jesus name, இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். what is wrapped around your life this morning? எது உங்களை சுற்றி இருக்கிறதான காரியம்? What is the burial cloth that's being wrapped all over your body, your heart, your mind and your soul? உங்களுடைய சரீரத்தையும் இருதயத்தையும் ஆத்துமாவையும் சிந்தனையும் மூடி இருக்கிற அந்த அடக்கத்தின் சீலை என்ன? Something that is dead in your life. ஏதோ ஒன்று மரித்ததாய் இருக்கிறது. Because this is the symptom of living in the grave. ஏனென்றால் இது கல்லறைக்குள் வாழ்வதற்குரிய ஒரு அடையாளம். In the grave there is no life. கல்லறைக்குள் ஜீவன் இல்லை. Everyone who goes to that tomb, they can only cry. கல்லறைக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும் கதறத்தான் முடியும். They will keep crying. They'll keep on crying. தொடர்ந்து அவர்கள் அழுது கொண்டே தான் இருப்பார்கள். The Bible says Mary stood outside the tomb and she was crying profusely. வேதம் சொல்லுகிறது மரியாள் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாளாம். Why? She did not know the word. ஏன் தெரியுமா? அவளுக்கு வார்த்தை தெரியவில்லை. Still some of you are crying like that. இன்னும் சிலர் அப்படித்தான் அழுது கொண்டிருக்கிறோம். Unnecessarily you are crying. தேவையில்லாமல் அழுகிறோம். You are crying in ignorance. அறியாமையினாலே அழுகிறோம். There is no revelation in your life. வாழ்க்கையிலே வெளிப்பாடு இல்லை. When it's time to celebrate the risen Jesus, உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாட வேண்டிய நேரத்திலே, and you are still standing before the tomb and you are still crying. கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு இன்னும் அழுது கொண்டே இருக்கிறோம். Mary, மரியாளே, Mary, மரியாளே, crying doesn't solve your problem. கதறுதல் உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு அல்ல. Oh, a lot of people think like that. Now, if I just keep on crying, if I cry more and more, if I cry for one day and then 1 week, even if I keep on crying for 1 month, probably God will listen to my prayer.
சிலர் அப்படித்தான், ஒரு நாள் அழுகிறேன், தொடர்ந்து ஒரு வாரம் அழுவேன், இன்னும் ஒரு மாதம் கூட அழுவேன். இப்படி அழுது கொண்டே இருந்தால் ஒருவேளை தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். Nothing wrong in crying. அழுவது பிரச்சனை அல்ல. Oh Lord, oh Lord, oh Lord, every time you cry, Lord. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே இப்படி அழுவது, இப்படியே அழுவது. Oh Lord. இப்படி அழுது காட்டுவது. எப்படி? Hallelujah. People keep crying. மக்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். I don't know how Jesus would feel if he has to keep on listening to the people who are crying. இப்படி அழுகிற ஜனங்களை அவர் கேட்டுக்கொண்டிருந்தால் இயேசு என்ன நினைப்பார் என்று எனக்கு தெரியும். Mary, மரியாளே, it's not time to cry. இது அழுகிற நேரம் அல்ல. This is no time for you to cry. இது அழுகிற சமயம் அல்ல. I don't take pity on you. உனக்காக நான் பரிதபிக்க மாட்டேன். Because you're crying in ignorance. ஏனால் அறியாமையில் அழுகிறாய். This is the time for celebration. இது கொண்டாட வேண்டிய சமயம். Hallelujah. You are looking for Jesus in the wrong place. நீ இயேசுவை தவறான இடத்தில் பார்க்கிறாய். Those who do not know the scriptures, they look for Jesus in the wrong places. வசனத்தை அறியாதவர்கள் இயேசுவை தவறான இடத்தில் தான் தேடுகிறார்கள். Hallelujah. By the way, I want to tell you something. ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளட்டும். Jesus already told them, இயேசு ஏற்கனவே சொல்லி இருந்தார், on the third day I'll be raised. மூன்றாம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன். And he also told them மேலும் ஒரு காரியத்தை சொன்னார், where these disciples can meet him. எங்கே சீஷர்கள் அவரை சந்திக்க முடியும்? I wonder how all these 12 disciples could be so foolish. நான் ஆச்சரியப்படுகிறேன், எப்படி இந்த 11 சீஷர்களும் முட்டாள்களாய் இருக்க முடியும்? Do you want to know why Jesus said that? எங்கே இயேசு இதை சொன்னார் என்று பார்க்க விரும்புகிறீர்களா? How many of you want to know? எத்தனை பேருக்கு விருப்பம்? I want to tell you, if only disciples remember this. சீஷர்கள் மாத்திரம் இதை ஞாபகம் வைத்திருந்தார்கள் On the என்றால், third day மூன்றாம் நாளிலே they would have hired a Tata Sumo இப்படி ஒரு வாகனத்தை வாடகைக்கு or வைத்திருப்பார்கள். a luxurious bus. இல்ல பெரிய ஒரு பஸ் ஏற்பாடு Put பண்ணியிருப்பார்கள். up a big banner. பெரிய பேனரை வைத்திருப்பார்கள். They would have all gone singing praises to the Lord, ஆண்டவருக்காக பாடி ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டு waiting there to welcome the resurrected Savior. உயிரோடு எழுந்த இயேசுவை வரவேற்கும்படியாய் காத்திருந்திருப்பார்கள். But now ஆனால் இப்பொழுது they are before the empty tomb. காலியான கல்லறைக்கு முன்பாக இருக்கிறார்கள். Listen carefully. கவனித்து கேளுங்க. Jesus told them இயேசு சொன்னார், where he will exactly meet them after he is resurrected. அவர் உயிரோடு எழுந்த பிறகு எங்கே அவர்களை சந்திப்பேன் என்று சொல்லி இருந்தார். Now I want to give permission to look into your Bible and read the verse. இப்பொழுது நீங்கள் உங்கள் வேதாகமங்களை பார்த்து படிக்க நான் உத்தரவு கொடுக்கிறேன். Mark chapter 14 verse 28. மத்தேயு 14வது அதிகாரம் வசனம் 28. Come on. Mark 14 verse 28. மார்க் 14 வசனம் 28. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். Hallelujah. Hello. No hallelujah. Amen. After I'm raised up again, நான் உயிரோடு எழுந்த பின்பு I will go ahead of you into Galilee. உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன். Where shall I go? எங்கே போவேன்? To Galilee. கலிலியாவுக்கு. Hallelujah. ஹalleluya. Jesus did not want the disciples to be crying and be panicky. No, not that kind of sort. இயேசு இந்த சீஷர்கள் அழுது பயந்து கொண்டிருக்க விரும்பவே இல்லை. He told them, you can meet me in Galilee. அவர் சொன்ன ஒரு காரியம், நான் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன். Mary, மரியாளே, where are you standing? எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய்? Where are you standing? எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? Why are you standing? எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய்? Whom are you looking for? யாரை பார்க்க நின்று கொண்டிருக்கிறாய்? You are standing in the wrong place. நீ தவறான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். Because you do not know the word. ஏனென்றால் வேதம் உனக்கு தெரியவில்லை. My brother, my sister, என்னுடைய சகோதர சகோதரி, listen carefully. கவனமாய் கேளுங்கள். As long as you do not know your Bible, உங்களுடைய வேதத்தை நீங்கள் அறியாதிருக்கும் பட்சத்தில் you will stand in the wrong places. நீங்கள் தவறான இடங்களில் நின்று கொண்டிருப்பீர்கள். Maybe for the right reason, சரியான காரணத்திற்காக இருக்கலாம். but you will go to wrong places. ஆனால் தவறான இடத்திற்கு செல்ல ஆரம்பிப்போம். You will go to wrong people.
தவறான நபர்களிடத்தில் செல்ல ஆரம்பிப்போம். You'll go to an empty tomb. காலியான கல்லறையின் இடத்திற்கு செல்லுவோம். Mary, மரியாளே, I know that you love me. நீ என்னை சிநேகிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். You love me with all your heart. முழு இருதயத்தோடு என்னை நேசிக்கிறாய். But I wanted you to remember my word. ஆனா இந்த வார்த்தையை நீ ஞாபகம் வைத்திருக்க நான் விரும்பினேன். Peter, பேதுருவே, it's good to walk on the water. தண்ணீரின் மேல் நடப்பது நல்லதுதான். It's good to see my transfigured glory. மறுரூப மலையிலே இந்த மகிமையை பார்த்தது நல்லதுதான். But I expected you to know my word and to remember my word. ஆனால் இந்த வார்த்தையை அறிந்து நீ நினைவில் வைத்திருக்க நான் விரும்பினேன். Luke chapter 26. லூக்கா 26வது அதிகாரம். 24. 24வது அதிகாரம். 6th verse. 6வது வசனம். 7. 7வது வசனம். 8. 8வது வசனம். Yes. லூக்கா 24 6 9 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாவருக்கும் அறிவித்தார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, then they remembered his word. அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து. Are you looking at me? என்னை பாருங்கள். Hello, are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? Yes, this is very important. இது மிக முக்கியமான காரியம். Then they remembered his word. பின்பு அவருடைய வாக்கியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து. They remembered what Jesus spoke to them. இயேசு அவர்களிடத்தில் சொன்னதை நினைவு கூர்ந்தார். My Bible says, வேதம் சொல்லுகிறது, they turned away from the empty tomb. கல்லறையை விட்டு திரும்பி போனார்கள். Turned away from the empty tomb. காலியான கல்லறையை விட்டு திரும்பி போனார்கள். The Spirit of the Lord is speaking to some of you here right now. இந்த காலை வேளையிலே சிலரிடத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். You must know the Bible. நீங்கள் உங்களுடைய வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். You must know the scriptures. வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You must remember the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். And turn away from the empty tomb. காலியான கல்லறை விட்டு திரும்ப வேண்டும். This is a prophetic message to you. இது தீர்க்கதரிசனமான செய்தி உங்களுக்கு. Mary, மரியாளே, Peter, பேதுருவே, John, யோவானே, as long as you are standing before the empty tomb, you will not have any solution. காலியான கல்லறைக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் வரைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடையாது. Then they remembered his word. பின்பு அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். There is no sense of direction in your life when you don't remember God's word. கர்த்தருடைய வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளாத பட்சத்தில் போகிற பாதைக்கு மார்க்கத்திற்கு வழி இல்லை. You'd be wandering like Cain. காயினை போல அலைந்து திரிகிற நபராய் இருப்பீர்கள். You'll be visiting empty tombs. காலியான கல்லறைகளையே சந்திப்பீர்கள். Mary, மரியாளே, Peter, பேதுருவே, John, யோவானே, my disciples, என்னுடைய சீஷர்களே, did I not tell you? நான் சொல்லவில்லையா? On the third day I will rise again. 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். And I will go ahead of you into Galilee. உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். Jesus met them இயேசு அவர்களை சந்தித்தார். at Galilee first. கலிலேயாவில் தான் முதலாவது சந்தித்தார். How many of you want to meet the resurrected Savior? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிற இயேசுவை சந்திக்க வேண்டும்? Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Are you listening? கவனிக்கிறீர்களா? Wave your hands, everybody. எல்லாரும் கரங்களை அசைத்து காட்டுங்க. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? There is something happening right now in your spirit and your soul. உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஏதோ ஒன்று இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். The Jesus they knew prior to resurrection was a different Jesus. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர்கள் அறிந்த இயேசு வேறே இயேசு. Because he was not glorified until then. அது வரைக்கும் அவர் மகிமைப்பட்டிருக்கவில்லை. But after my Savior went to the cross and he was buried, when he rose up again on the third day, when they met Jesus in Galilee in his resurrection power, I want to tell you, they had a new dimension of understanding about the greatness of Jesus Christ. ஆனால் என்னுடைய இரட்சகர் சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பின்பு கலிலேயாவுக்கு சென்று அவர்கள் சந்தித்த அந்த இயேசு உயிரோடு எழுந்த வல்லமையில் நின்றாரே, அந்த இயேசுவின் மகா பெரிய பிரமிக்கத்தக்க மகத்துவத்தை அன்று அவர்கள் வித்தியாசமாய் சந்தித்தார்கள்.
Put your hands together. Hallelujah. Hallelujah. I won't say they did not know Jesus. அவர்கள் இயேசுவை அறியவில்லை என்று நான் சொல்ல I மாட்டேன். will never say that. அதை சொல்லவும் மாட்டேன். They knew Jesus, அவர்கள் இயேசுவை அறிந்திருந்தார்கள். but not the resurrected Jesus. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசுவை But not the resurrected Jesus. உயிரோடு எழுந்த இயேசுவை My brother, my sister, என்னுடைய சகோதர I want to tell you this morning, நான் சொல்லுகிறேன் இந்த காலை on வேளையிலே this day where we celebrate the resurrection power of Jesus Christ, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டாடுகிற இந்த நாளிலே knowing Jesus is not enough. இயேசுவை அறிந்தால் மட்டும் போதாது. Knowing Jesus is not enough. இயேசுவை அறிந்தால் மட்டும் You போதாது. must know the resurrected Jesus, உயிரோடு எழுந்த இயேசுவை அறிய the one வேண்டும். who rose up from the grave on the third day. மூன்றாம் நாள் கல்லறையிலிருந்து வெளியே வந்த அந்த இயேசுவை He broke the power of sin, பாவத்தின் வல்லமை உடைத்தவர், power of Satan, சாத்தானின் வல்லமையை உடைத்தவர், oh, power of every curse. ஒவ்வொரு சாபத்தின் வல்லமையை உடைத்தவரே. Hallelujah. What is holding you now in the tomb is your ignorance of the word of God. உங்களுடைய அறியாமை என்ற ஆண்டவருடைய வார்த்தையை அறியாதிருக்கிற நிலைமையே கல்லறைகளுக்குள் உங்களை கட்டி வைத்திருக்கிறது. The Holy Spirit is telling me something. பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை விசேஷமாக சொல்லுகிறார். Listen. கவனியுங்கள். Listen. கவனியுங்கள். Hello. Listen. கவனியுங்கள். Some of you are still bound to the empty tomb. சிலர் இன்னும் காலியான கல்லறைகளில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are into a dead religious rituals. மரித்த மத சம்பந்தப்பட்ட சடங்காச்சாரங்களுக்குள் இருக்கிறீர்கள். Religion was existing much before Jesus would come into this world. உலகத்திற்கு இயேசு வருவதற்கு முன்பாகவே இருந்த காரியம் மதம். He did not come to establish a religion, அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. but he came for a relationship. ஆனால் உறவை ஸ்தாபிக்க வந்தார். You must have a relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுக்கு ஒரு உறவு உண்டாவது அவசியம். They remembered his word and turned away from the grave. அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பினார்கள். கல்லறை விட்டு திரும்பி. They turned from the grave. Hallelujah. In Tamil it's so powerful. கல்லறை விட்டு திரும்பி. Say it in English. He turned from the grave. கல்லறை விட்டு திரும்பி. They turned from the grave. கல்லறை விட்டு திரும்பி. They turned from the grave. நீ நிக்க வேண்டிய இடம் அது இல்ல. You're not supposed to stand there. That's not your place. அது உங்களுடைய இடம் அல்ல. Brother, sister, சகோதர சகோதரி, how do you know that you're standing near the tomb? கல்லறைக்கு அருகாக நிற்பதை எப்படி அறிய முடியும்? I'll tell you, easily can find out. நான் சொல்லுகிறேன், எளிதாக கண்டுபிடிக்க முடியும். You'll be crying. அழுது கொண்டிருப்போம். You'll be filled with frustration. விரக்தியினால் நிறைந்திருப்போம். You don't have any sense of direction in your life. வாழ்க்கை குறித்ததான ஒரு வெளிப்பாடு பாதையை குறித்து இருக்க. And you'd be ignorant about God's word. கர்த்தருடைய வார்த்தை குறித்து அறியாமையில் இருப்போம். He is out of the tomb. அவர் கல்லறையில் இல்லை. He is out of the tomb. அவர் கல்லறையில் இல்லை. You got to meet Jesus in Galilee. கலிலியாவில் தான் இயேசுவை சந்திக்க He வேண்டும். said, I will go ahead of you into Galilee. உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு நான் போவேன். Peter, பேதுருவே, how did you forget? மறந்து போனாய். Mary, மரியாளே, how did you forget? எப்படி மறந்தாய்? Oh, John, யோவானே, I loved you the most among the 12 disciples. 12 சீஷர்களிலேயே மிகவும் நேசத்துக்குரியவனாய் Were இருந்தவன். you now leaning on my bosom every time I was teaching the people of God? ஒவ்வொரு முறையும் ஜனங்களுக்கு நான் போதித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் அல்லவா? How can you, John, forget my word? யோவானே, நீ எப்படி என்னுடைய வார்த்தையை மறக்க முடியும்? How can you forget my word? எப்படி என் வார்த்தையை மறந்து போனாய்? I want to tell you, நான் சொல்ல விரும்புகிறேன், when you forget the word, நீங்கள் வார்த்தையை மறக்கும் பொழுது you lose it all. எல்லாவற்றையும் இழந்து போகும். To have some glorious experience spiritually is good and fine. ஆவிக்குரிய நிலைமையிலே மகிமையான அனுபவங்களை பெறுவது நல்லதுதான். To see some miracles, it is fine. சில அற்புதங்களை பார்ப்பது நல்லதுதான். You can say, God did this miracle in my life. ஆண்டவரின் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்ல. God healed me from my cancer. என்னுடைய புற்றுநோயிலிருந்து கர்த்தர் என்னை சொஸ்தமாக்கினார். God healed my marriage. என்னுடைய திருமணத்தை சுகமாக்கினார். God blessed my business. என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்தார்.
But that is not a very important thing. அது மிக முக்கிய காரியம் அல்ல. Do you remember his word? அவருடைய வார்த்தையை நினைவு வைத்திருக்கிறீர்களா? Don't tell me you received a lot of blessings from God. ஆண்டவரிடத்திலிருந்து अनेक ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள். I'm not talking about blessings. ஆசீர்வாதங்களை பற்றி நான் பேசவில்லை. One question head on I want to ask you. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். Do you remember his written word? அவருடைய எழுதி இருக்கிற வார்த்தையை நினைவு வைத்திருக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. Lift your hands and say hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Shout hallelujah. உரத்த சத்தமாய் say hallelujah. Hallelujah. There is no anxiety for people who remember this word. இந்த வார்த்தையை நினைவு வைத்திருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. Because ஏனென்றால் he rose from the grave just as he said. தாம் சொன்னபடியே கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். Come on, put your hands together everybody. Come on, come on. Come on. Come on. Hallelujah. Hallelujah. Just as he said. தாம் சொன்னபடியே. How much it is important for us to remember God's word. எவ்வளவு அதிகம் நாம் அவருடைய வார்த்தையை நினைவு வைத்திருக்க வேண்டும். My brother, my sister. என் சகோதர சகோதரி. Why you don't spend time with the word of God? ஏன் தேவ வார்த்தையோடு நீங்கள் சமயம் செலவிடுவது இல்லை? Don't run without revelation. வெளிப்பாடு இல்லாமல் ஓடாதிருங்கள். It doesn't take you any longer than reaching the empty tomb. காலியான கல்லறைக்கு கொண்டு செல்லாது, கால தாமதம் செல்லாது. You'll only reach the empty tomb. நீங்க கல்லறையின் இடத்திற்கு தான் போவீர்கள். Run with the revelation. வெளிப்பாடோடு ஓடுங்கள். Hallelujah. Hallelujah. You must run. நீங்கள் ஓட வேண்டும். But not to the empty tomb. கல்லறையின் இடத்திற்கு அல்ல. But I am running to Galilee. ஆனா கலிலியாவிற்கு. Because I'm going to meet my Savior. ஏனென்றால் என்னுடைய இரட்சகரை நான் சந்திக்க போகிறேன். Because he promised he will rise up on the third day and he'll go ahead of me into Galilee. ஏனென்றால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து எனக்கு முன்பாக கலிலியாவுக்கு போவேன் என்று சொன்னார். When I reach Galilee. நான் கலிலியாவுக்கு சென்ற பொழுது. Hallelujah. Before I could reach Galilee. நான் போவதற்கு முன்பாக. Oh, my Jesus will be there waiting for me. இயேசு எனக்காக அங்கே காத்து கொண்டிருப்பார். Because he didn't tell the disciples go and wait for me in Galilee. ஏனென்றால் சீஷர்களிடத்திலே கலிலியாவுக்கு போய் காத்திருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. He said I'm going ahead of you. உங்களுக்கு முன்னே நான் போவேன் என்று சொன்னார். Oh, Peter, John, Mary. பேதுருவே, யோவானே, மரியாளே. I'll be waiting for you in Galilee. கலிலியாவிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். I'll be waiting for my children. என்னுடைய பிள்ளைகளுக்காக காத்திருப்பேன். John, I'll be waiting for you. யோவானே, உனக்காக காத்திருப்பேன். Mary, I'll be waiting for you. மரியாளே, உனக்காக காத்திருப்பேன். You must come to Galilee. நீ கலிலியாவுக்கு வர வேண்டும். When you come to Galilee, நீ வரும் பொழுது you will meet me there. நீ அங்கே என்னை சந்திப்பாய். Hurry with me this morning. இந்த காலைவேளையில் இருக்கிறேன். He rose from the grave. அவர் கல்லிலிருந்து எழுந்தார். Just as he said. தாம் சொன்னபடியே எழுந்தார். Hallelujah. Stand with me to your feet, everybody. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Minutes. Amen. Are you with me? என்னோட இருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை மேல ஊற்றுங்க ஆண்டவரே. Fill me with the resurrected. Oh, resurrection power. Hallelujah. Not only I want to know Jesus, but I want to know the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் அறியணும். சொல்லுங்க, வாய் திறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை. மரணத்தையும் பிசாசையும் பாவத்தின் கூரை பாதாளத்தின் வல்லமைகளையும் மேற்கொண்டு துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் அறிய வேண்டும். I want to know the resurrected Jesus. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்திருக்கிற எல்லாரும் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கல்லறையை விட்டு திரும்ப வேண்டிய எல்லாரும் திரும்பட்டும். ஹalleluya, ஹalleluya. அழுது கொண்டிருக்கிற மேரியே, உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நினைவுபடுத்திக்கோ. தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏன் மறந்து போனாய்? எத்தனை வருடங்களுக்கு முன்னால் உன்னோடு தேவன் பேசினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, வாக்குத்தத்தங்களை தொலைத்தாயோ? தொலைத்து விட்டு கல்லறையின் முன் அழுது கொண்டிருக்கிற மேரி, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்திக் கொண்டு அந்த கல்லறையை விட்டு நீ திரும்ப. Oh Rama Siyalaba, I pray in the name of Jesus, people who listen to your word will remember the promise. They will not lose your promise.
what have you spoken in their lives, how many promises you have given in their lives, every one of them will be remembered by them. They will claim the promises. They will turn away from the empty grave and go and find Jesus at Galilee, where He said He would be, just as You said, oh God. நம்முடைய பிள்ளைகள் மீது அளவில்லாத ஆசீர்வாதம் இருக்கட்டும். நாளைத்து விட்டு அவங்க கடந்து செல்லும் போது கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்லட்டும். என் மீட்பு உயிரோடு இருக்கிறா, என் மீட்பு உயிரோடு இருக்கிறா. ஓ, வெறுமையான கல்லறைக்கும் எனக்கு தொடர்பு இல்லை. தெரியாம இங்க வந்துட்டேன், தெரியாம இவ்வளவு நாள் அழுது கொண்டு இருந்தேன். இனிமேல் வெளிப்பாடோடு நான் ஓட போகிறேன். I wasted my time looking around the empty tomb, but now I will run with the revelation. I will run to the risen Jesus. He is not here, He is risen, just as He said. So be it. Fill your children with the resurrection power. In Jesus' name we pray. There's a name above all others, wonderful to hear, bringing hope and cheer. It's the lovely name, the name of Jesus, evermore the same. What a lovely name, what a lovely name, the name of Jesus, reaching higher far than the brightest star, sweeter than the songs they sing in heaven. Let the world proclaim, what a lovely name. Through His name there's wondrous power, power to redeem, making sinners clean. By His power He cleansed the leper, opened blinded eyes, caused the dead to rise. He'll return in clouds of glory. Saints of every race shall behold His face. With Him enter heaven's city, ever to proclaim, what a lovely name, what a lovely name, the name of Jesus, reaching higher far than the brightest star, sweeter than the songs they sing in heaven. Let the world proclaim, evermore the same. What a lovely name.